எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு இந்த 4 கிரகங்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகின்ற மாற்றங்கள் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வருங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வரும். மூலத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். அதாவது ராகு, கேது, சனி, குரு, இந்த 4 கிரகோட நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக எந்த கிரகம் நல்லா வலுவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேது மூலத்தின் அதிபதி. அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்திருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்கும், நிறைய கோயில்களுக்கு போக வைக்கும், ஆன்மீக தூண்டுதலை அதிகப்படுத்தும். சரிங்களா? 2வது அந்த பூர்வீகம், அதாவது அந்த குலதெய்வ வழிபாடுகள் மறந்தவங்களுக்கு அல்லது குலதெய்வ நேர்த்திக்கடன்கள் செலுத்த தவறியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த வழிபாடுகளை செலுத்துவதற்கான நல்ல ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும். சரிங்களா? கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக தற்போது உங்களுக்கு உண்டுங்க. 2வது 9ஆம் இடத்துக்கு ஏது ஒரு பக்குவத்தை கொடுக்கும். வாழ்க்கையில மற்றவர்களுடைய முகத்திரையை கிழித்து காமிப்பார். நீங்க ஒருத்தர் மேல ஒரு இம்ப்ரெஷன் வச்சிருப்பீங்க, ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, அவங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு தற்போது உங்களுக்கு தெரிய வரும். 2வது அதாவது ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிவிட்டியை, ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியரை கேது கொடுக்கும். 2வது ஓரளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஓரளவுக்கு மனசுல ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலை இது கொடுக்குங்க. சரிங்களா? குறிப்பா தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும், தன்னம்பிக்கையை மிகைப்படுத்தி கொடுக்கும். என்னால எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணத்தை கேது அதிகமாக விதைப்பார். 2வது 3ஆம் இடத்துல ராகு, உபஜயஸ்தானமான இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எள்ளுனா எண்ணெயா நிற்பீங்க போயிட்டு. சரிங்களா? ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஈடுபாடோட இறங்கி அந்த காரியத்தை செய்து முடிக்கின்ற ஒரு தன்மையை இது கொடுக்குங்க. 2வது மாற்றங்களை அதிகமாக எதிர்கொள்வீங்க. சரிங்களா? குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்களை சந்திப்பீங்க அதிகமா. அது மட்டும் இல்லாம தந்தை மற்றும் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மன கஷ்டத்தையும் மனக்குழப்பத்தையும் கொஞ்சம் சந்திப்பீங்க. சரிங்களா? அவங்க வழியில அல்லது அவங்க மூலமா அல்லது அவங்களால நீங்க மன ரீதியா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ அல்லது தந்தைக்கோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்கோ ஏதாச்சும் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களோ இதை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. பண வரவு நன்றாக இருக்குங்க, வருமானம் நன்றாக இருக்குங்க. சரிங்களா? ஃபினான்ஷியலா நல்ல குரோத்தை கொடுக்குங்க. ஆனா உயிர் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு பண்ணி கொடுக்கும். அதுதான் விஷயம். 2வது 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் அது தள்ளி போகும். சரிங்களா? அதே போல புரிதல் அப்படின்னு தற்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். 2வது குரு 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களோட முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல தொழில் ரீதியாக முன்னுக்கு வருகின்ற தன்மையை கொடுக்கும். தொழிலில் போட்ட முதலீட்டை விட 1க்கு 2 படி லாபத்தை அதிகமாக பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. 2வது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கும். கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கவனச்செலுத்தல் கண்டிப்பாக உண்டுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிங்க. 2வது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது நிலம் சார்ந்த விஷயங்கள், அதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு கை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் எடுக்கிறது சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெற்றிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப லாங் டேர்மாக உங்களுக்கு வந்து உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சனி சம்பந்தப்பட்ட விவசாயம், இரும்பு, எண்ணெய், கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சனியினுடைய எந்தெந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான வாய்ப்புகள், நிறைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த இடத்துல நீங்கள் வந்து சனி 10ஆம் இடத்தை பார்க்கறனால உழைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ரெடியாக இருக்கணுங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் உழைக்கிறதுக்கு மட்டும் ஓடுறதுக்கு மட்டும் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம், வருமானத்துக்கு மேலே வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு சோம்பல் தனத்தோட எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் என் வாழ்க்கையில் வருமானம் வருமா, வாழ்க்கை மாறுமா, வாழ்க்கை முன்னேறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னேறாதுங்க. ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, ஓடுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதுதான் இங்கே விஷயம். 9ஆம் இடத்துக்கு எதுவும் 4ஆம் இடத்து சனியும் இப்படிதான் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரும். உங்களை முன்னேற்றத்தை இப்படிதான் கொடுக்குங்க. சரிங்களா? அதனால வந்து தைரியமா இறங்கி ஓடுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.